பொறுமை. அன்றொரு நாள் அரபு நாட்டில் கிழக்கு வெளுக்கிறது. சூரியன் பொற்கதிர் பரப்பி வானில் மெல்ல எழுகிறது. மக்கள் தம் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக புறப்படுகின்றனர். மேய்ச்சல் தரையை நோக்கி கால்நடைகளுடன் பயணிப்போர் ஒரு புறம், வியாபாரத்துக்காக பயணிப்போர் மறுபுறம், ஏறு கலப்பைகளுடன் விவசாய நிலங்களை நோக்கி செல்வோர் இன்னொரு புறம். இவற்றுக்கு மத்தியில் நாளாந்த தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள சந்தைக்கு செல்கின்ற பெருங்கூட்டம். அந்த கூட்டத்தில் ஒரு மூதாட்டி தன்னந்தனியே சந்தையில் பொருட்களை வாங்கி பொதியை நிரப்புகிறாள். சிரமத்தோடு அதனை சுமக்கிறாள். பாதையில் சுமையோடு சிரமப்படுகிறாள். அப்போது ஒரு இளம் மனிதர் வருகிறார். பொதியோடு சிரமப்படும் வயோதிப தாயை நெருங்குகின்றார். தாயே, இந்த பொதியை என்னிடம் தாருங்கள், நான் அதனை உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து தருகிறேன் என கேட்கின்றார். அந்த மூதாட்டியும் பெரும் எதிர்பார்ப்போடு அந்த பொதியை ஒப்படைத்துவிட்டு நிம்மதி பெருமூச்சு விடுகிறாள். பொதியை சுமந்த மனிதரோ அமைதியாக முன்னால் செல்கின்றார். பின்தொடர்ந்து மூதாட்டியோ கதையளக்க ஆரம்பிக்கின்றாள். மகனே, எமது மக்கத்து புனித நகரில் முஹம்மது என்ற ஒருவர் வந்திருக்கிறார். அவர் எமது மூதாதையரின் கடவுள்களை இழிவுபடுத்துகிறார், குடும்பங்களை பிரிக்கிறார், பாரம்பரியமாக நாம் செய்து வந்தவற்றில் குறை காண்கிறார். அவரை விட்டு வைக்க கூடாது. இப்போதே அவரை மட்டம் தட்டி இழிவுபடுத்த வேண்டும், இல்லாதொழித்திட வேண்டும். இன்றையில் நம் சமூகமே அவர் பின்னால் அள்ளுண்டு சென்றுவிடும் என்று பாதை நடுகிலும் அம்மூதாட்டி அடிக்கடி பேசிக்கொண்டே சென்றாள். அத்தனை செய்தியையும் அமைதியாகவும் மிக பொறுமையோடும் அம்மனிதர் செவிமடுத்து கொண்டே வருகின்றார். மூதாட்டியின் வீடும் நெருங்கிவிட்டது. தாயே, இதோ வீட்டை அடைந்து விட்டோம், உங்கள் பொதியை இங்கே வைக்கின்றேன் என்கிறார் அம்மனிதர். அந்த தாயோ பொதி சுமந்த அந்த மனிதருக்கு சுமைக்கு கூலி கொடுப்பதற்காக தன் பணப்பையை திறக்கிறாள். பணத்தை எடுத்து நீட்டுகிறாள். அம்மனிதரோ, தாயே, எனக்கு கூலி வேண்டாம், உங்களுக்கு உதவ வேண்டும் என்பதற்காக முன் வந்தேன் என்றார். அவரது நட்பண்புகளை கண்டு மகிழ்ந்த அந்த மூதாட்டி, மகனே, நீங்கள் யார் என்று கேட்டாள். தாயே, இதுவரையிலும் நீங்கள் யாரை பற்றி கதையெழுந்து வந்தீர்களோ அந்த முஹம்மது நான் தான் என்றார் அம்மனிதர். திக்பிரமை அடைந்த அந்த மூதாட்டி ஆச்சரியமுற்று அவரை நோக்கி, இதோ நான் உங்கள் ரப்பை இறைவனாகவும் உங்களை இறை தூதராகவும் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று கலிமா மொழிந்து இஸ்லாத்தை ஏற்கின்றார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையை கடைபிடித்ததனால் ஒரு பெண் இஸ்லாத்தை தழுவிக்கொண்டார் அல்லவா? இந்த வரலாற்று சம்பவமானது பொறுமையின் அவசியத்தையும் அதன் பயனையும் உணர்த்துகிறது. ஒரு முஸ்லிம் பொறுமையை கடைபிடிக்கும் போது அவனில் துணிவும் உறுதியும் துளிர் விடுகின்றது. சோதனைகள் அதையும் தாங்கும் மன வலிமை கிடைக்கின்றது. நன்மையின் வாயில்கள் சகல வழிகளிலும் திறக்கப்படுகின்றன. ஆதலால் நாமும் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் பொறுமையை கடைபிடித்து வருவோமாக. வெள்ளி வெளிச்சம். இது நமக்கான பயணம்.